வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி காராசேவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு 4 அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு 2 அளவு கடலை மாவு எடுத்திருக்கிறேன், 1 அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பூண்டு நல்ல கேரட் சீவுறதில் வச்சு சீவி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகு இதுக்கு 2 அளவு வச்சுருக்கிறேன், மிளவத்தல் பொடி 1 அளவு வச்சுருக்கிறேன், மஞ்சள் பொடி கொஞ்சமாக வச்சுருக்கிறேன், தேவையான அளவு உப்பு, இதில் பெருங்காய பொடி கொஞ்சம் தூவி இருக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 5 ஸ்பூன் எந்த எண்ணெய்னாலும், நீங்கள் சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் தவிர எந்த எண்ணெய்னாலும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் கலந்து மாவு ரெடி பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் காராசேவ் ரெடி. நல்லா கலகலான்னு சவுண்டு வருது இல்லையா, அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம். மொறு காராசேவ் ரெடி. மாவு பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் புளிஞ்சு விட்டுருக்குறோம். ரொம்ப டைட்டாலாம் புளிகிற மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம ஈஸியாக கஷ்டம் இல்லாமல் புளிகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த எண்ணெய் கொதித்து அப்படியே சுறுன்னு அந்த முட்டை வந்துட்டுருக்கு இல்லையா, அதை அடங்கினவுடனே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எடுத்து வச்ச காராசேவ். ஓகே, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.